ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ஆஃப் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரோட ஃபேவரட்டான அப்புறம் ரொம்பவே எம்மியான பால் கொழுக்கட்டை ரெசிபி. பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக அப்புறம் சூடானதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகாமல் செய்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்டு வர. பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு இப்போ நம்ம சுடு தண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் மாவில் சேர்த்து பிசைஞ்சாதான் வேக வைக்கும்போது கரையாமல் மாவு வெந்து வரும். ஒரு பவுலில் இந்த மெஷரிங் கப் அளவில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அரிசி ஊற வச்சு அரிசி மாவு தயார் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் இடியாப்ப மாவுன்னு கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சாஃப்டாக இதை பிசைய போகிறப்போ எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை கலந்துக்கலாம். மாவு கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது. இதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் வெது வெதுன்னு வந்ததுக்கப்புறம் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது, தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. கையில் நல்லா ஒட்டாமல் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பதம். இப்போ இதை ஒரு 2 விதமாக நம்ம செய்யலாம். ஒன்று ரவுண்டாக இந்த மாதிரி உருண்டையாக செய்யலாம். இன்னொன்று குழல் மாதிரி செஞ்சுக்கலாம். அது செய்யும்போது காமிக்க முடியல என்னால். ஸோ இதை ஃபுல்லாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் ஊறி வரும்போது. இதே மாதிரி மாவு ஃபுல்லாக 2 விதமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் ஆட் பண்ண மாவுக்கு இந்த அளவு கொழுக்கட்டை நமக்கு கிடச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி குழல் மாதிரி இந்த மாதிரி தான் அதை செஞ்சுக்கணும். அடுத்து இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு நான் தேங்காய் சில்லை ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப் அளவுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காயை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் அதை வடிச்சுக்கோங்க. நமக்கு இன்றைக்கி 2 தேங்காய் பால் மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா கெட்டியாக இருக்கணும். செகண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம அரைச்சிக்கலாம். முதல் தேங்காய் பால் நம்ம வடித்தாச்சு. அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மறுபடியும் மாற்றிக்கோங்க. தேங்காயை எல்லா தேங்காயும் இதில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். மறுபடியும் நம்ம 2வது தேங்காய் பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா கெட்டியாக தேங்காய் பால் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போலாம் பொடிச்சு சேர்த்திக்கோங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைய வச்சா போதும். பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன்.
நம்ம மாவு மெஷர் பண்ணோம் இல்லையா, அதே கப் அளவு தான். இந்த மாதிரி தண்ணி நல்லா பபுள்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வர்றதுக்கு முன்னாடி சேர்த்தா கொழுக்கட்டை உடஞ்சி கரையும், அப்புறம் லைட்டாக அதில் கிராக்கும் விட்டுரும். இந்த மாதிரி கரண்டியோட அடிபாகத்தை வச்சு நம்ம கேர்ஃபுல்லாக அதை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதை நம்ம இந்த மாதிரி முக்கால்வாசி திறந்துருக்கிற மாதிரி மூடி வச்சு 8 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிருக்கு. பார்க்கும்போதே மேலே வந்து மினுமினுப்பாக தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ரெண்டாக உடையணும். சூப்பராக குக் ஆகிருக்கு. அடுத்து நம்ம இதில் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளைப்பாகு ஆட் பண்ணலாம். முன்னாடியே ஆட் பண்ணோம்னா கொழுக்கட்டை வேகாமல் போயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க விடக்கூடாது. கொழுக்கட்டை பாகு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் ரொம்ப கெட்டியாக காய்ச்சிடாதீங்க. இதில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்த துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை இப்போ தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபீஸ்ட் ஆஃப் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.